ஜீவனானாலும் சாவானாலும் கடைசி நாட்கள் வரைக்கும் உனக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் இருக்க உதவி செய்யுங்க. தயாவரத்தாமே மறுபடியுமாய் பிறக்க செய்திருக்கிறேன், மறுபடியுமாய் துளிர்க்க செய்திருக்கிறேன், மறுபடியுமாய் தேவ சமூகத்திலே நிற்க செய்திருக்கிறேன். ஆண்டவரே, உயர்த்தப்பட்டது உம்மா என்பதை மறந்து விடாதபடிக்கு உண்மையுள்ளவருக்கு இதோ தகப்பனே நல்ல ஊழியக்காரனாய் ஓடத்தக்கதாக உதவி செய்கிறோம். இப்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் சொல்லம் கேளுங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதற்காக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து தேவனுடைய காரியத்துக்குள் கடந்து சொல்வோம். கடந்த நாட்களிலே எலியாவை கொண்டு தேவன் செய்த 2 காரியத்தை உங்கள் மத்தியில் வைத்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அல்லேலூயா. கடந்த நாட்கள் என்ன காரியம் தெரிஞ்சுக்கணும்? ரொம்ப கஷ்டம்தான். மறுபடியும் என்ன பண்றோம்? புடமிடுறோம். பொண்ணா விளங்க செய்யறாரு. மறுபடியும் அவர் புடமிடுறாரு, நம்ம பொண்ணா விளங்குறோம். அந்த நேரத்தோடு கூட என்ன பண்றது நம்ம பொண்ணு? அல்லேலூயா. 2 காரியத்தை கடந்த நாட்களிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். எதை நினைக்கணும்? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் எழும்பின காரியத்தை எல்லாம் நினைக்கணும். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை வைத்து அதற்கு பிற்பாடு கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. எப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நான் இன்னைக்கு இந்த நிலையில இருப்பதற்கு யார் காரணம்? அல்லேலூயா. கர்த்தர் தான் காரணம். கர்த்தர் இல்லைன்னா நம்மளுக்குள்ள மாற்றமே வராது. அல்லேலூயா. சொல்ல மறந்தேன், கல்வாரி சிநேகம் கல்வனையும் மாற்றும். இந்த கடந்த நாட்கள்ல தேவனுடைய சிட்சிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உணர்ந்தேன். அது கல்வாரி சிநேகம் கல்லனாகி என்னையும் மாற்றும். அந்த ஆண்டவருடைய அன்பு ஒரு மனுஷன்கிட்ட இல்லாம போச்சுன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பிணத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதை தேவன் உணர்ந்த செய்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல ஈவுகளை நான் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை மறக்காதபடிக்கு என்ன பண்ணோம்? அல்லேலூயா. மறக்காதபடிக்கு வாழ்வேனால் நான் தேவனுக்கு உகந்த மனுஷனா இருக்கிறேன். சில நேரத்தில் எல்லாருக்கும் மறதி வருது உண்மைதான். ஆனா அதே நிலையில இருந்து விடக்கூடாது. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? கடந்து சொல்லணும். அல்லேலூயா. தேவன் நேற்றெல்லாம் தொடர்ந்து நம்ம ஒரு சூழ்நிலையா போய்கொண்டே இருக்கிற ஆண்டவர் மறுபடியும் ஒரே வார்த்தையை கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார். நான் புரிஞ்சிச்சு, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் சகலத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பிக் கொள்ளலாம். அவரை பின்பற்றுவோமானால் சமாதானமும் சந்தோஷமும் நிச்சயமா நமக்குள்ள கடந்து வந்துடும். மறுபடியும் எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்களுக்கு எழுதின நிருபத்தில் 19வது அதிகாரத்தில் அங்க நடக்கின்ற காரியத்தை மறுபடியும் 19-20 வாசிங்கமா. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி
நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடு. அதற்கு பின் என்ன பண்ணாரு? உன்னை பின்தொடர்வேன் என்றார். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு சொன்னது என்ன பண்ண நினைச்சு கொள். சரி, அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். உன் மீது இருக்கிற தரிசனத்தை நீங்கள் நினைத்துக் கொண்டே இருந்தால்தான் உங்க ஓட்டம் சிறப்பா இருக்கும். அல்லேலூயா. அநேக நேரத்தில் உங்கள் மீது வைத்திருக்கிற தரிசனத்தை மறந்து விடுகின்றோம். என்னை போல நான் மறந்துட்டு கடந்த நாட்கள்ல ஆண்டவர் கேட்ட ஒரு 3 கேள்வி. உனக்கு யான் உறவு முக்கியமா? இரண்டாவது, உன் மீது வைத்திருக்கிற தரிசனம் எத்தனை மேன்மை உள்ளது? மூன்றாவது, நான் பரலோகத்துக்கு எதுக்கு போனட்டு இங்க பிடிக்கப்பட்டேன்? 3 காரியமே என்ன வித்தியாசமா சிந்திக்க வச்சுது. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, அவர் உறவுன்னா இங்க எத்தனை மேன்மையான உறவு இருந்தாலும் அது மேன்மையா தெரிய போகுது இல்ல, அது ஒரு நாள் கசப்பை கொண்டு வந்து கொடுத்துரும். நான் புரிஞ்சுக்கொண்டேன். அவர் வாதித்த காரியங்கள் எல்லாம் என் இருதயத்துக்கு புரிஞ்சபடினால ஆண்டவர் உறவை காட்டிலும் சிறந்த ஒரு உறவு இந்த பூமியில இருக்கவே முடியாது. அது எத்தனை பெரிய நண்பர்களாகட்டும், சிநேகிதியாகட்டும், சிநேகிதர்களாகட்டும், எனக்கு சார்ந்த முக்கியமான உறவுகள் ஆகட்டும், அத்தனை பேரை காட்டிலும் தேவனுடைய உறவு அத்தனை மேன்மை நிறைந்தது. அல்லேலூயா. அப்படியாப்பட்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற அந்த சம்பாஷணை நிறுத்தப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் கடந்த நாட்கள் யோசனை பண்ணேன். அந்த காரியம் நடந்த போதுதான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ, இதை காட்டிலும் மேன்மது உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அவரோடு கூட பேசுவதை காட்டிலும் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவரோடு கூட பேசுற உறவுதான் அத்தனை மேன்மையானது. அவர் உங்களோடு கூட பேசுகின்றார், நீங்க அவரோடு கூட சம்பாஷிக்கிறீங்க. நிறைய நேரத்தில் என்ன பண்றோம், நம்ம மட்டும்தான் பேசணும், அவர் பேசுறதை கேட்பது இல்ல. அதனாலதான் எனக்கு மறதி வந்துருது. கடந்த வாரம் என்னப்பா சொன்னாங்கன்னு கேட்டா தெரியல. வேத வார்த்தைகள் சொல்லுகிறது, நான் உனக்கு செஞ்சுதான் நினைச்சுக்கொள். உன் மீது தேவ தரிசனம் இருப்பதை நீ நினைத்துக் கொண்டால் தான் உன் ஓட்டம் சிறப்பா ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்துல நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார்னா நான் ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. ஆண்டவரே, நீ என் மீது வைத்திருக்கிற நினைவு எத்தனை மேன்மை நிறைந்தது என்பதை நான் மறந்து விடக்கூடாது. மோசே பெரிய அநேக ஜனங்களை நடத்தி வந்த போதிலும் கடந்த நாட்கள்ல பாசமா சொல்லியிருப்பாங்க, அவருக்குள்ள எங்க போக முடியல, ஆனாலுக்குள்ள செலுத்தக்கூடிய கார் தான். அல்லேலூயா. 30 லட்சம் பேரை நடத்தி வந்தவர் தான். தேவ சமூகத்தில் போய் கேட்டாருன்னா தேவன் எல்லாத்தையும் செய்வார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஆண்டவரே, இவர்களுக்கு உண்ண உணவு இல்லை அப்படின்னு கேட்டும் போது வானத்தின் மன்னாவை திறந்து கொடுத்தவர் 40 வருஷம் ஸ்டாப் பண்ணவே இல்லை. 40 வருஷம் முன்னா மோசே ஜெபித்த ஜெபத்தின் விளைவு வானத்தின் மன்னா கொடுக்கப்பட்டது. எங்கும் குறை காணப்படல. அங்க அதிகமா எடுத்தோம் இல்ல, கொஞ்சமா எடுத்தோம் இல்லாதபடிக்கு அத்தனை சிறந்த தலை சிறந்தவர் தான் மோசே. தேவனை காணத்தக்கதாக மலையின் மீது ஏறுகின்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர் தான் மோசே. தேவனை முகமுகமாய் தரிசித்த மோசே. ஆண்டவர் சொல்றாரு, இவனு போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்ற சாட்சி பெற்றவர் தான். ஆனா அவர் எங்க போக முடியல? அல்லேலூயா. கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஆண்டவர் கூப்பிட்டு அந்த மலை மேல காட்டுறாரு, கானானை பார்த்துக்கோ. ஆனா கானானுக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவருடைய சித்தத்தின்படி நாம் நடப்போமானால், அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்போமானால், அவரை போலவே நாம் இருப்போமானால் தான் தேவனுக்கு பிரியமாய் நாம் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நாம் வாழ்வோம் என்று நினைப்போமானால் நிச்சயமா என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. வாழவே முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, வாசிங்க அந்த வசனம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய பண்ணு உத்தரவு கொடு. அதற்கு பின் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணு. அல்லேலூயா. தேவனை பின்தொடர ஆரம்பிச்சீங்கன்னா மத்த யாரையும் பார்க்க கூடாது. பக்கத்துல வச்சு சொல்லு, இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை உலகமே சிலுவை
திரும்பி எதையும் பார்க்காத. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் திரும்பி பார்க்கறது தான் பிரச்சனையே. ஹல்லேலூயா. சில நேரத்துல திரும்பி திரும்பி பார்த்து எதை பார்க்க கூடாது அதை பார்த்துடும். பார்த்தாலே பிரச்சனை தான். பக்கத்துல கை சொல்லி பார்த்தீங்கன்னாவே பிரச்சனை தான். ஹல்லேலூயா. அதனால்தான் பக்தர்கள் அழகா சொல்றாங்க, இயேசுவின் பின்னால் நீ போயிடலாம் என்ன பண்ண மறுபடியும் சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நாமெல்லாம் பழைய மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோ. ஹல்லேலூயா. அப்ப எங்க பாக்குறீங்க நீங்க? திரும்பி உங்க பழைய வாழ்க்கையை பாக்குறீங்க. பழையவை கழிந்தனர், புதியவை புகுந்தனர். இப்ப யாருடைய குடிமகன்னா? நீங்க சொல்லக்கூடாது நாங்க இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம எல்லாம் பரலோக குடிமக்கள். ஹல்லேலூயா. பரலோகத்துக்குரியவர்களாய் நம் வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பழையங்களை திரும்பியே பார்க்காத. ஹல்லேலூயா. அப்ப எதை பார்க்கணும் சொல்லுங்க? எதை பார்க்கணும்? கடந்த நாட்கள் பாசமா மறுபடியும் சொல்றேன். அவங்க சொன்னாங்க எதை பார்க்கணும்? மேலானவர்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு நம்ம சில நேரத்துல இடறி விழுந்துட்டு உண்மைதான். விழுந்துட்டா என்ன பண்ணக்கூடாது? நம்ம சாணியை மறிச்சிட்டோம். என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்ன பண்ணக்கூடாது? அப்படியே அப்படியே நின்றுங்களா? என்ன சிலதான் பாத்துக்கிறீங்களா? அப்படியே நின்றுவாங்க. என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்டா, சாணிய இல்ல அப்படி இல்லை. அதற்காக உன்னை என்னைய தேவன் அழைத்து வரல. பழையன கழிந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். எல்லாம் இருக்கதான் செய்த. ஹல்லேலூயா. ஆனாலும் அதை தாண்டி தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவன் என்ன பண்றான்? விட்டு விட்டா இறக்கும். குடிச்சு இருந்தீங்கன்னா பக்கத்துல கறக்கும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நெருக்கதான். ஹல்லேலூயா. குச்சிக்கினே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாவத்தை விட்டுணும். நமக்கு ஆண்டவர் ஒரு சில காரியத்தை சொல்றாரா, அந்த காரியத்தை உடனே விட்டுணும். ஹல்லேலூயா. அதை விடாதபடிக்கு அந்த நினைவுகளுக்குள்ளாகவே இருப்போமானால் பக்கத்துல கை வச்சு சொல்லு, பழனியனை இன்னும் கழியல, புதுசுக்குள்ள நீ இன்னும் வரல, பரலோகத்தின் அனுபவம் உனக்கு தெரியல. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்திற்காக தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருந்த போது தேவன் பேசின சில காரியங்களை உங்களுக்கு முன்வைத்து நான் இன்னைக்கு கண்டிப்பா நம்முடைய எலியாவை காட்டி கொடுத்து எலிசாவை காட்டி கொடுத்து முடித்து அனுப்புறேன். எலிசாவை நீங்க என்ன பண்ணலாம்? பார்த்து முடிச்சுன்னா கர்த்தருக்கு சித்தமா நேரம் இருந்துச்சுன்னா. ஹல்லேலூயா. அப்ப எதை பார்க்கணும் என்று தேவ சமூகத்தில் கேட்டபோது பழச பார்க்க கூடாது, பழைய காரியங்களை பார்க்க கூடாது, பழைய பாவத்தை பார்க்காத. தேவனுக்கு பிரியம் இல்லாம நீ செய்த எல்லா காரியத்தையும் என்ன பண்ற? இன்னையோடு விட்டு. ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் வரும்பொழுதே என்ன பண்ணும்? பேதுரு ஒரு முறை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ஓட்டாரு. ஹல்லேலூயா. மறுதலிச்சிட்டாரு. மறுதலிச்சு அவரை பார்த்து ஆண்டவருக்கு என்னை நேசிக்கிறாய், ஆண்டவருக்கு விடுறதுக்கு மனசு இல்ல. அதனாலதான் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்து நம்ம என்ன பண்றாரு? மறுபடியும் என்னை நேசிக்கிறாய் அவருடைய அன்பை குறிச்சு நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த பரலோக அன்பை, பரலோகத்தின் காரியத்தை நீ புரிஞ்சு கொள்வானா, கல்வாரி ஸ்நேகம் கல்லணையும் மாற்றிடும். ஹல்லேலூயா. கல்வாரி ஸ்நேகம் யாரையும் மாத்திரும்? கல்வனையும் மாத்திரும். அப்படியேப்பட்ட ஸ்நேகத்தை நான் புரிந்து கொள்வேன். நான் பழச பார்க்க மாட்டேன். என் வாழ்க்கை இனி பரலோகத்துக்கு உரியது என்பதை நான் புரிந்து கொள்வேன். ஆண்டவர் நேற்று ஒரு சில காரியங்களை எதை பார்க்க வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டபோது அவர் எனக்கு காண்பித்து கொடுத்தது இருக்கிறது நிருபம். ஒருவேளை நம்ம 12வது அதிகாரத்துக்கு நேரம் உங்களை கொஞ்சம் திருப்புறேன். முதல் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா பார்க்கலாம். வாசிங்க. மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஒழுங்க வாசிக்கணும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை
திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க மாறமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை என்ன பண்ணுங்க? தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற யாரை நோக்கணும்? பக்கத்துல வச்சு சொல்லு. நம்ம நோக்கி பார்க்கறதுதான் இனி இயேசு மட்டும்தான். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னால், சிலுவை முன்னால். உலகமே பின்னால், சிலுவை முன்னால். இயேசு சிந்திய ரத்தத்தினாலே எல்லாம் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே எல்லாம் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். வேதம் சொல்கிறது, ஆகையால் வேதம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான நம்ம என்னதான் சூழ்ந்து இருக்குது? அல்லேலூயா. மானம்தான். அல்லேலூயா. நம்மள என்ன பண்றோம்? மானமானவ யாவற்றையும் சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் வாசிங்க. நெருக்கி பாவத்தையும், அல்லேலூயா, நம்ம சுத்தி எதுதான் இருக்குது? பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் யார்தான்? அவன்தான். விசுவாசத்தை முடிக்கிறவர் யார்தான்? அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு தேவ செய்தி கேட்டுங்க. நம்முடைய வாழ்க்கை நம்ம இங்க எதுக்கு வந்து இருக்கிறோம் சொல்லுங்க? எதுக்கு இருக்கிறோம்? இங்க வந்து எதுக்கு இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? வாயை தந்து பேசுறேன் பேசணும். எதுக்கு நிக்கிறீங்க இங்க? சும்மா கேட்கிற எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு சர்ச்சைக்கு வரீங்க? தேவனை தரிசிக்க. அடுத்தது பாவத்தை விட்டு விட. பாவத்தை விட்டு விட. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது ஆசீர்வாதத்துக்காக. அல்லேலூயா. அப்புறம் வார்த்தையை கேட்க. இதெல்லாம் எதுக்கு? பரலோகம் போக. அல்லேலூயா. நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். பரலோகம் போகணும்னா கடந்த நாட்கள் ஒரு தெய்வ செய்தி கேட்டு ஐயா அழகா சொன்னாரு. பரலோகம் போனா ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது 10 நிமிஷம் மூடியக்காரம் போட்டு அன்னைக்குனா ஸ்ட்ரைட்டா எங்க போயிடலாம்? ஊட்டி கேட்டான். அல்லேலூயா. நீங்க கேட்ட சொன்னா நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போதே என்ன பண்ணிட்டேன்? நான்கு கொண்டு அங்க போய் சாட்சி கொடுப்பீங்களா? ஆனா தேவன் அதற்காக உங்களை அழைத்தோல்ல. அப்படின்னா அப்பயே முடிச்சுங்க கதை என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. உன் மீது வைத்திருக்கிற தரிசனம் இங்க நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. சிம்சோன் இழந்ததை போல நீ எதையும் இழந்துவிடக் கூடாது என்பதை தேவன் உணர்த்துவதற்காகத்தான் முன்னாடி திரளான சாட்சிகளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? சிம்சோன் தன் மீது வைத்திருந்த தரிசனத்தை இழந்து போவதற்கு காரணம் யார்தான்? அல்லேலூயா. அவன் பார்த்த பார்வைதான். அல்லேலூயா. யாரை பார்த்திருந்தாலும் என்னன்னா பார்த்த பார்வை பரிசுத்தத்தை கெடுத்து போடுச்சு. ஆனா சந்தர்ப்பங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணோம்? பேதுருவிடத்துல தேவன் சொன்னார், என்ன நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே ஆட்டுக்குட்டிகளுமே. ஆண்டவர் பரலோகம் போகின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் உன்னையும் என்னையும் தெரிந்து கொள்ள அவருடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேற வேண்டுமானால் நான் என்னை தர்க்கம் செய்தாக வேண்டும். அப்ப அவர் சித்தம் நிறைவேற கூடாதுன்னா சத்ருவும் வருவான். அல்லேலூயா. ஆனா அந்த நேரத்தில் என்ன நம்ம பண்ணோம்? ஆண்டவரே நான் அழைத்த அழைப்பை நான் புரிந்து கொண்ட ஆண்டவருக்கு நேராய் ஓட வேண்டுமானால் உங்களுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு விழுந்துட்டே இருக்காதப்பா. விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் படுத்துட்டே இருக்கீங்க? ரோட்ல போறீங்க, தவறி விழுந்துட்டீங்க. எத்தனை பேர் படுத்துட்டே இருப்பீங்க? அல்லேலூயா. என்ன பண்ணுவீங்க? உடனே எழுந்துச்சு. பன்னிக்குட்டிக்கா ஆட்டுக்குட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க பன்னிக்குட்டியா ஆட்டுக்குட்டியா?
ஆட்டுக்குட்டி உடனே என்ன பண்ண சொல்லுங்க, சேத்துல வந்தா எழுந்து அப்படியே உதறிட்டு என்ன பண்ணும், அடுத்த நிமிஷம் கடற்கடன்னு ஓடுறோம். இப்ப எத்தனை ஆட்டுக்குட்டிகள் சேலையே நினைச்சுக்குது. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல சில சேரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், அந்த சேரை விட்டு வெளியே வா. அது வாழ்க்கையில வரணும்னு கர்த்தர் அனுமதிச்சாரு, காரியம் முடிஞ்சிச்சு. இனி பரிசுத்தத்தை நோக்கி ஓடத்தக்கதாக கர்த்தர் வைத்திருக்கிற பாதைகளை தொடர்ந்து ஓடு. அல்லேலூயா. அப்போ நம்மளை சுத்தி பாவம் இருக்கதான் செய்யுது, ஆனா அதெல்லாம் கடந்து போவதற்காக தேவ பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இங்க அதனாலதான் எலியா என்ன பண்ணிட்டாரு, சாரி எலிசா தன் பிடித்திருந்த மாடுகளை எல்லாம் விட்டுட்டாரு. அல்லேலூயா. இப்ப யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, தனக்கு முன்பாக இருக்கிற மானமான சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கிற இயேசுவானவரை பார்த்தபோது ஒரு காரியம் தெரிஞ்சது. மானமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று மானமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. எனக்காக ஜீவன் தந்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. கடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குலமாகி போனவையா. கடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குலமாகி போனவையா. குருதி சிந்தி பாடுபட்டோம் மறுதளிக்கவில்லை, மரணம் சொல்ல நேரத்திலும் விட்டு கொடுத்த நேராட்சி கரகணம். மறுதளிக்கவில்லை, மரணம் சொல்ல நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. அப்படிக்கும் என்னையோ சிந்தியே, சிந்தியே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னையோ சிந்தியே, சிந்தியே, எனக்காக ஜீவன் தந்தீரே. எலிசாவுக்கு நல்லா தெரியும், மாடு இருந்துச்சுன்னா மறுபடியும் எங்க போவோம், எங்கப்பா போவோம், மறுபடியும் புத்தி அல்லேலூயா அறிக்கை செஞ்சு விட்டுச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது. எனக்கும் கிடைச்சிச்சுன்னா ஓகே ஆண்டவரே, இதுக்கு மட்டும் என் வழி, உன்னுடைய வழி தான் ஆண்டவரே, என்னுடைய வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இங்க போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, என் வழி தண்ணி வழின்னு போனீங்கன்னா தண்ணி வண்டிக்காரன் தான் எழுந்திட்டு போவான் அவங்கள. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் போய் போய் என்ன பண்றீங்க, தண்ணி வண்டியில வந்துடுறீங்க. வேதம் சொல்லுகிறது இங்கே அழகாய், அங்க எலிசாவுக்கு நல்லா தெரியும், நான் திரும்ப ரிட்டர்ன் வந்தனா மாட்டை தொட்டுருவேன், திரும்பி பார்த்தனா அல்லேலூயா எதை தொட்டுருவோம் மறுபடியும். அதனால இனி அப்படி வாழ ஆண்டவரே, என் இருதயம் உன்னை நோக்கி பார்க்கத்தக்கதாக, என் சிந்தை உன்னை நோக்கி பார்க்கத்தக்கதாக, இனி அந்த காரியத்துக்குள்ள நான் நுழையாதபடிக்கு ஆண்டவரே என்னை நடத்துவேன்னா நான் உன்னதான் பார்க்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன பண்ணும், பொறுமையா ஓடணும். அல்லேலூயா. தபதபதபதவன்னு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், ஓடிட்டு என்ன ஆயிடும், மூச்சு வாங்கும். அதான் பிரச்சனை. மூச்சு வாங்காம எப்படி ஓடுவீங்க, பொறுமையா ஓடணும். அல்லேலூயா. ஓடும் போது கூட அது மற்றவருக்கு இடர்களை உண்டாக்கிடக்கூடாது, உன்னையும் என்ன பண்ணக்கூடாது, இறக்கி இறைச்சில வச்சிடக்கூடாது. அப்படி ஒரு ஓட்டம் ஓடணும். தேவனிடத்துல ஒப்புக்கிற ஆண்டவரே, என் ஓட்டம் இனி தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும், அது என்ன இறைச்சி விடாதபடிக்கு. ஏன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சுன்னா அந்த இடத்துல நீங்க என்ன ஆயிடுவீங்க, ஒண்ணு நின்றுடுவீங்க, இல்லைன்னா ஸ்லோ ஆயிடுவீங்க. அல்லேலூயா. உங்க ஓட்டத்தை தடை பண்ணுவான் சத்துரு. அதனால ஆண்டவர் அழகா இங்க சொல்றாரு, வேதத்தின்படி வாசிக்குமா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி வருகிற பாவத்தை தள்ளிவிட்டு
முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓடணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா ஓடுறீங்களோ, எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து ஓடுறீங்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். ராகா பண்ற ஒரு மகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்க, சாட்சி கொடுத்தாங்க. சும்மாலப்பா வரப்போற வியாபாரிகள் நான் கேட்டேன், உங்களை ஆண்டவர் அப்படி நடத்துறாராம. அந்த நடத்துதல் அந்த மகளுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. அந்த நடத்துதல் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அம்மாவை பாட்டியா மாத்திடுச்சு. அல்லேலூயா. பாட்டியா மட்டும் இல்ல, அவங்க இது வரைக்கும் உலகத்துக்கு பியூட்டி, இப்போ கிறிஸ்துவுக்கு பக்கத்துல கை வச்சு சொல்ல, அந்த அம்மா இது வரைக்கும் உலகத்துக்கு பியூட்டியா இருக்கலாம், இப்போ கிறிஸ்துவுக்கு பாட்டியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க கோத்திரத்துலதான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. யாரு? ராகாப் என்ற வேசியை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்க மனமாற செய்வதற்காக ஒரு காரியத்தை பண்ணாரு. அந்த அம்மா புரிஞ்சுனா, ஆண்டவர் என் மேல வச்சுக்கிற திட்டம் பெருசு, அந்த காரியத்தை செய்து முடிக்கணும். ஏன்னா என் ஜெனரேஷன் வழியாக ஆண்டவர் வெளிப்பட போகின்றார். அல்லேலூயா. உன்னை என்னை உலகத்திலிருந்து பிடித்து வந்ததற்கான காரணம் என்னவோ. அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் நினைப்போம் வேசிங்க வேற விதமா நினைப்போம். கர்த்தருக்கு பிரியமானவன் எதை செஞ்சாலும் பார்த்தாலும் வேசித்தனம் தான். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் வேசித்தனம் தான். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு பிரியமானவன் போயிட்டு, பிரதர் நான் ரொம்ப நேரமா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறேன், ஆண்டவரை காட்டிலும் அவர் கூட நேரம் செலவு பண்ண, அதுவும் அல்லேலூயா. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை காட்டிலும் சண்டே சர்வீஸ் இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை காட்டில இது சிறப்பு நினைச்சு ஓடுனீங்கன்னா அதுவும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான். அல்லேலூயா. ராகாப் எதை விட்டாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்காக தனக்காக நியமித்திருந்த அந்த நல்ல வீட்டை விட்டுட்டாங்க. அல்லேலூயா. அப்புறம் என்னத்தை விட்டாங்க? பணத்தை விட்டாங்க, தன்னுடைய தொழிலை விட்டாங்க, தன்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் விட்டாங்க. ஆண்டவர் அவர்களை கனம் பண்ணி தூக்கி உயர்த்தி வைத்து இந்த விசுவாச பட்டியல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாருங்களா, நம்ம சுற்றி இருக்கிற வாசிங்க ஃபர்ஸ்ட் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், அத்தனை திரளான சாட்சிகளை எபிரேயருக்கு எழுதின 11வது அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாட்சி தான். அதே எபிரேயருக்கு எழுதின 11வது அதிகாரத்துல தான் போட ராகாப்பை பத்தி போட்டு போயிருப்பாங்க. 33வது வசனத்துல பாருங்க, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரனை சமாதானத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட நம்ம சேதமாகாத இருந்தாங்க. அல்லேலூயா. ராகாப் அத்தனை திரளான சாட்சிகளை ஆண்டவர் முன்னாடி வச்சு பின்னாடி சொல்றாரு, நான் யாரை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரே, இத்தனை பேரை மாற்றணும், என்னையும் மாற்ற உன்னால முடியும். ஆண்டவரே, இத்தனை பேரை நடக்க வைக்க கூடணும், என்னையும் நடக்க வைக்க உன்னால கூட. ஆண்டவரே, இத்தனை காரியங்களை மாற்றி தேவனுக்குள்ளாக இத்தனை பேரை நீ நடக்க வைக்கணும், கண்டிப்பா எங்களையும் நடக்க வைப்போம். ஆண்டவரே, நாங்க ஒரு நாளும் உண்மை விட்டு வேற யாரையும் பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை என்ன? அல்லேலூயா. சிலுவை பாரம் தான். சிலுவை எப்படிப்பட்டதான்? பாரம் தான். ரொம்ப பாரமா இருக்குது, என்னால தூக்கி போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டாரா? அல்லேலூயா. கிட்டத்தட்ட 150 கிலோ இருந்துச்சு அந்த சிலுவை. எத்தனை கிலோ? 150 கிலோ சிலுவைய தேவன் ஒருவரா மலை மேல தூக்கிட்டு போகணும். கொல்கத்தாவின் மலை மேல தூக்கிட்டு போகணும். நல்லா புரிஞ்சுங்க. அவருக்கு ஒரு காரியம், பரலோகம் போறது மட்டும்தான் அவருடைய காரியம்னா அதோட என்ன பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கெத்செமனே பூங்காவில என்ன பண்ணிக்கலாம், முடிச்சுட்டு இருக்கலாம் இல்லைங்களா? அவருக்கு அதுல தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றி முடித்துதான் பரலோகத்துக்கு கடந்து போனோம். அதற்கு பாரமான சில காரியங்களை நான் கடந்துதான். அல்லேலூயா. அப்போ பாரமான காரியங்கள் வரும்போது தேவன் விடலன்னா நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம இப்போ பாரம் பார்த்தீங்கன்னா எங்க நின்றுவோம்? அங்கேயே. அல்லேலூயா. எங்க நின்றுவீங்க? யாரா செத்தா உடனே என்ன பண்ணுவீங்க? 16 நாள் உங்க வீட்டுல துக்கம். எத்தனை நாள் துக்கம்? ஆனா உண்மையா என்ன தெரியுங்களா? மோசே செத்தாரு, ஆரோன் செத்தாரு, எத்தனை நாள் துக்கம் கொண்டாங்க தெரியுங்களா? அப்ப இந்த 14 நாள் துக்கம் எங்க வச்சு எது மாதிரி தெரியும்? 14 நாள் துக்கம் யார் கண்டுபிடித்தது? கண்டுபிடித்த அந்த மகானை நானும் தேடி கொண்டுதான் இருக்கிறேன். 14 நாள் துக்கமா?
துக்கத்துல நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணுவீங்க? காக்காக்கு சோறு வைப்பீங்க. அப்புறம் அவதான் நீங்க 14 நாள் பண்ணியா தான் இருப்பீங்களா? அடுத்த முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அவ்வளவு துக்கத்துல உங்களுக்கு எதுக்கு சோறு? கை கொடுத்துக்கல. அவ்வளோ துக்கத்துல உனக்கு எதுக்கு சாப்பாடு? பட்டினியாக இருக்கிறதால 16 நாளும் அப்படியே துக்கமா இருக்கு. ஆனா ஏன் துக்கமா இருக்கிற? பசிக்கும் தெரிஞ்சு பசியிலும் ஒரு துக்கம், அதுவும் சாப்பிட்ட வந்து துக்கம் வரும். சில பேர் படையை போகும்போது தான் அழுகியே வரும். அல்லேலூயா. உங்களெல்லாம் நினைச்சு பாக்குறேன், ரொம்ப கஷ்டமானது. சிலர்லாம் என்ன பண்ணுவீங்க, இது சில நிறைய காரியங்கள் நம்ம வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்வதும் இல்லை, தெரிந்து கொள்வதும் இல்லை. துக்கமா இருக்கிறேன்னு இந்த 14 நாள் என்ன பண்ணுவீங்க? வேதம் சொல்கிறது, நீ உபவாசமா இருக்க வேண்டுமானால் என்னென்ன காரியத்தை செய்யணுமா? நல்ல என்ன பண்ணும்? முகம் கழுவி தலையில எண்ணெய் வச்சு, உன்னை பார்த்த ஒருத்தருக்கு என்னன்னு தெரியக்கூடாது. ஏன்னா நம்ம துக்கமா இருந்தாலும் எப்படிதான் இருப்போம்? துக்கமா இருந்தாலும் எப்படிதான் இருப்போம்? சாப்பிட்டுதான் துக்கமாவே இருப்போம். இப்ப ஆண்டவர் சொன்னாரு சாப்பிடாம இருக்கணும், அது ரொம்ப துக்கம். அல்லேலூயா. சாப்பிட்டு இருக்கிற துக்கம் வேற துக்கம், சாப்பிடாம இருக்கிற துக்கம் நம்ம முகமே காட்டி கொடுத்துரும். என்னப்பா பாஸ்டிங்? அல்லேலூயா. எத்தனை இப்போ லாஸ்ட் 3 நாள் போட பாஸ்டிங். எல்லாரும் கூட பாக்கணுமாங்க. இப்போ நான் சொல்றேன் தம்பி கிட்ட, எல்லாரும் ஒரு போட்டோ பிடிச்சி வச்சுக்கிறா. பாஸ்டிங் நேரத்துல எல்லாரும் என்ன பண்ணுவோம்? போட்டோ பிடிச்சி வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த துக்கமோ அந்த துக்கமோ எப்படி இருக்குதுன்ட்டு. அல்லேலூயா. ஏற்கனவே ஆல்ரெடி வந்து தம்பிங்க சொல்லிதான் இருக்காங்க, அந்தந்த வீட்டுல பிரேயர் நடக்கும்போது அவங்க குடும்பத்தை தனியா நிக்க வச்சு போட்டோ பிடிச்சி அந்த குரூப்ல போடணுங்க ஐயா. அப்பயே சேர்த்து என்ன பண்ணுங்க, இப்ப இருக்கிற முகத்தை தனித்தனியா பிடிச்சிங்க. பாஸ்டிங் நேரத்துல அவங்க முகம் எப்படி இருக்குது கொஞ்சம் என்ன பண்ணலாம் ஆராய்ச்சி பார்ப்போம். அல்லேலூயா. துக்கப்பட்டதை எப்படிதான் துக்கப்படுவோம்? சாப்பிட்டு துக்கப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, வாசிங்கமா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். நிறைவேற்றி முடிச்சாரு, வலது பரிசுத்துக்கு கடந்து போனாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக உங்க வாழ்க்கை இருக்கிறது? அப்ப இங்க சில போராட்டங்கள் வரதான் செய்து, ஆனாலும் அதை தாண்டி ஓடிக்கொண்டே தேவன் உனக்கு வைத்திருக்கிற அந்த எல்லை வரைக்கும் ஓடு. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணாதீங்க? சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைச்சுக்கொள்ள. அல்லேலூயா. நினைவெல்லாம் உமதாகரோ, என் பேச்செல்லாம் உமதாகரோ, நினைவெல்லாம் உமதாகரோ, என் பேச்செல்லாம் உமதாகரோ, காயம் கட்டும் கத்தாயே, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்ப யார் தான் நினைக்கணும்? ஆண்டவரே
நான் உண்மை இல்லாம ஒருத்தர் நினைக்க கூடாது ஆண்டவரே. என் இருதயத்தில் ஒரு வேலை சில நேரத்துல சில மேல ரொம்ப அன்பா இருக்கும். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது யாரதான் நினைக்கணும், நீ அனுபவிக்கிற இடம் தான் முன்பு தான் வருது. அல்லேலூயா. அனுபவிச்சா உடனே அது என்ன பண்ணுது, வம்பா மாறிடுது. கடைசியில் உன் கையில பொம்பா இருக்க வைக்குது. அல்லேலூயா. இனி அப்படி வேணாம் ஆண்டவரே, இனி நான் நினைச்சாலும் உண்மையே நினைக்கிற ஆண்டவரே, என் நினைவெல்லாம் உண்மைதாகணும், என் பேச்செல்லாம் உண்மைதாகணும், என் சித்தம் எல்லாம் உண்மைதாகணும், உன் சிந்தை எனதாகணும். அல்லேலூயா. என் சித்தம் உண்மைதாகணும், ஆனா அவருடைய சிந்தை எனதாகணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் இந்த பூமியில செய்யத்தக்கதாக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே என்று அவர் சொன்ன காரியம் வேற. இங்க பூமிக்குரிய வாழ்க்கை போதும்னு சொல்லிட்டு, பூமிக்குரிய எல்லா உறவுகளும் போதும் சொல்லிட்டு ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழத்தக்கதாக என்னை நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வேதம் நீங்க சொல்கிறது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகின்றது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் என்னென்ன பண்ண எதிர்த்து நிற்கவில்லையே. நமக்காக ஆனா ஒருத்தர் ரத்தம் சிந்திட்டாரு. நம்ம அந்த அளவுக்கு போராடல, ஆனா போராட்டத்தை முன்வைத்தவர் எப்படியாப்பட்டவர் தான் ரத்தம் சிந்திட்டாரு. அவர் எனக்காக எல்லாவற்றையும் எழுந்துட்டாரு. எல்லாம் எனக்காக எதை கொடுக்கிற அவருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. தன்னுடைய நேரத்தை கொடுத்துட்டாரு, காலத்தை கொடுத்துட்டாரு, தன்னுடைய ஆயுசு நாட்களை கொடுத்துட்டாரு. அவர் நினைச்சிருந்தா இங்க என்ன பண்ணலாம், எத்தனையோ 1000 ஆண்டு காலங்கள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன்னா 16,000 பேர்களிலே அவர் சிறந்தவர், மேன்மை நிறைந்தவர், அழகுள்ளவர். நம்ம அழகெல்லாம் ஏமாத்தணும். சும்மா ஒண்ணுமே இல்லாத அழகு என்ன பண்ணுவோம், கண்ணாடி முன்னாடி வச்சுக்கிட்டு பூசுது பூசுது பூசுது. அல்லேலூயா. அவ்வளவு பூசிய எப்படிதான் இருக்குது, குழந்தைல இருந்து வந்தா தேவசாயில விதமா இருக்குமா, அவரை போலவே மாறிட்டோம். மோசே அவரோடு கூட இருந்து அவர் முகத்தை ஒருத்தம் பார்க்க முடியல. அது தேவசாயில. நம்ம தேவசாயில விட்டுட்டோம். ஒருவேளை உலகத்தின் காரியங்கள், ஒருவேளை உலகத்தின் அழகு சாதனங்கள் நம்ம அழகுபடுத்தணும்னு நினைக்கிறோம். அது உண்மை அல்ல. நம்ம அழகுபடுத்தக்கூடியவர் அவரே. அப்ப நான் பார்க்க வேண்டியதே யாருதான் பார்க்கணும், ஆண்டவரே உண்மை இல்லாம நான் ஒருத்தரையும் பார்க்க கூடாது ஆண்டவரே. என் சிந்த பேச்சு நடக்க எல்லாமே உனக்குரியதாய் மாறிவிடுற ஆண்டவரே. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளினால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகின்றதற்கு ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றையும் என் மகனே, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, கர்த்தர் சிட்சிக்கிறார், கர்த்தர் சிட்சிக்கிறார். கர்த்தர் சில நேரத்துல சிட்சிக்கும் போது குறுக்க போய் நின்றாரு. அடி கொடுங்க வாங்கிக்கோ ஆண்டவரே, அடிங்க ஆண்டவரே, நீ சிட்சித்தா நல்லதுக்கு ஆண்டவரே. கடந்த நாட்கள் அவர் சிட்சிக்கும் போது நான் நினைச்சேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்ன சிட்சிக்கிறீங்க? அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓஹோ அவருடைய அன்பு வேணும்னா அவர் சிட்சையும் நமக்கு தேவை. யாரு சிட்சிப்பாரு சொல்லுங்க? வேதம் சொல்லுது, அப்படியே தொடர்ந்து வாசிக்குமா. அன்றையும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமானது அவராலே கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து கொள்ளாதே. கர்த்தர் எவனிடத்திலே அன்பு கூறுகின்றாரோ, அல்லேலூயா. ஆண்டவர் யார் மேல அன்பா இருக்கிறாரோ அந்த போல ஒழுங்கினமா நடந்தா உடனே ஆண்டவர் சிட்சிப்பாரு. நானாகட்டும், நீ ஆகட்டும், யாராகனாலும் தப்புன்னா தப்பு தான். ஆண்டவருடைய பார்வையில தப்பு ஆண்டவரே. எந்த மனுஷன் சரண்டர் பண்ணிடுறானோ, சிட்சிக்கிற குழந்தைங்க என்ன பண்ணா அப்பா கிட்ட உதவு காட்டும், அப்பா நான் செய்தது தப்பு தான் அப்படிங்க ஆண்டவரே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகின்றாரோ அவனையே சிட்சிக்கிறார். தாம் சொந்து சேர்த்துக் கொள்கின்ற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் தண்டிப்பாரு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தண்டிப்பாரு. நீங்க நினைக்கலாம் அவர் ஸ்ட்ரெயிட்டா அடிப்பாரா? ஸ்ட்ரெயிட்டாவும் அடிக்கிறவரு. ஆனா ரொம்ப அன்பா நேசிக்கிறவங்கள மனதுல கொஞ்சம் வாதையை கொடுப்பாரு. இருந்ததுல அவங்களோட கூட பேசின அந்த பழக்கம் வழக்கங்கள்லாம் கொஞ்சம் என்ன பண்றவரு நிறுத்திடுவாரு. ஒரு அழகான ஊழியக்காரமும் ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க.
அவங்க சொன்ன விஷயம் வித்தியாசமா இருந்துச்சு. உங்களுக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்குதுன்னா நீங்க என்ன பண்ண, உடனே அந்த இடத்துல அமைதலா இருங்க. ஏன்னா அமைதலுக்கு பின்பாக தான் என்ன வரும், அவங்க புரிந்து கொண்டிருந்த தன்மை வரும். அப்ப ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது நம்ம என்ன பண்ண, ஆண்டவரே அமைதலா இருக்கிற ஆண்டவரே, சில காரியங்கள் நிறைவேறி முடியும் வரைக்கும் என்ன பண்ணுங்க, உங்க தன்மைகள் மற்றவர்களுக்கு தெரியும் வரையில அமைதலா இருங்க. அந்த இடத்துல போய் நியாயம் பேசாத. நியாயம் யாருக்குமே அல்லேலூயா, நீ நியாயமே பேசுற ஒரு காரியம் சொன்ன, ஆண்டவரே நான் எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் என்ன பண்ணி காட்டுறேன். அல்லேலூயா. இந்த தேவ சமுத்திரம் கற்றுக்கொண்டபடினால, ஏன்னா அவருடைய சத்தம் கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆச்சு. எனக்கு புரிஞ்சிச்சு, இதை காட்டிலும் மேன்மை ஒண்ணுமே கிடையாது, இதை காட்டிலும் அன்பு ஒண்ணு இல்லை, இதை காட்டிலும் இந்த பூமியில நான் பெருசா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதை நான் புரிஞ்சுக்கும் போது என்ன அறியாமலே என் கண்கள் அழ ஆரம்பிச்சது. தேவ சமுத்திரம் உடைக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் உன் சத்தம் கேட்காம நான் என்ன வாழ்க்கை வாழ போறேன் ஆண்டவரை, வேணாம். ஆண்டவர் யார் சிக்ஷிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது, தன் அன்பு செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறாரு. சிக்ஷிக்கிறார்னா ஆண்டவர் கொஞ்சம் மட்டும் இல்ல, குற்றவரும். அல்லேலூயா. சில நேரத்துல நீதிமான் கொட்டுவது என் தலைக்கு எப்படிதான் இருக்கும், என்ன இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவரே நீங்க கொட்டும் போது நான் அமைதலா கேட்கிறேன் ஆண்டவரே, நீங்க கொட்டும் போது நான் அமைதலா ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. ஏன்னா என்னை சிக்ஷிப்பது நான் நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தான். இது எந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்க தங்களை சரண்டர் பண்ணுவாங்க. சில நேரத்துல அம்மா பார்த்துட்டுனால நமக்கு என்ன வந்துடும், ஒத்துக்கணும். அல்லேலூயா. அப்படி இல்லை, அதே சாயல் தான். சில நேரங்கள்ல ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது நீ பொறுமையோடு கூட இருந்தா ஆண்டவர் அன்பு செய்து உன் பாவத்தை மன்னித்து உன் அந்த வழியில போக விடாதபடிக்கு தடுத்து நிறுத்தி மறுபடியும் நல்ல வழியில நடத்தி அவரோடு கூட இணைத்துக் கொள்வார். கர்த்தர் இவனிடத்திலே அன்பு கூறுகின்றாரோ அவனையே அவர் சிக்ஷித்து தம் சேர்த்துக் கொள்கின்ற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதி என்ன பண்ணீங்க, மறந்தீர்கள். வாசிக்குமா, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறதினால் தேவன் உங்களை புத்திரராக, எவன் தப்பு பண்ணிட்டு அப்பா அடிக்கும் போது அமைதியா இருக்கிறானோ அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணுவாரு, மன்னிச்சுடுவாரு. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, நான் தப்பு செஞ்சுட்டேன்ட்டு அப்படியே இருந்தாத, மனமாக்கு. ஆண்டவரோட ஒப்பு கூட, ஆண்டவரை உடைச்சிட்டு, ஆண்டவரை நான் தப்பு பண்ணிட்டேன், என் தப்பை மாத்திருங்க ஆண்டவரை, நான் மறுபடியும் உன் கருத்தை பிடிச்சி நடக்க விரும்புறேன், ஏன்னா உன் சத்தம் கேட்காம என்னால வாழ முடியாது. பக்கத்துல கேட்டு, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்கள் சிக்ஷையை சகிக்கின்றவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப தேவன் கடிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் ஏத்துக்கிறானோ, அன்பு செய்யும் போது என்ன பண்றோம், கொஞ்சம் போது என்ன பண்ணுவோம், ஏத்துவோம். கொஞ்ச நாள் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா சிக்ஷிக்கும் போது திட்டினா என்ன மட்டும் தான் என்ன பண்ணுவீங்க, நான் அதிகமா என் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒருத்தர் அதிகமா திட்டம் யார் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. யாரு யார் யார் சத்தமா சொல்லுங்க. இந்த அண்டா குண்டாலாம் இங்க பேசாதீங்க. அவங்க அழகா என்ன பண்ணிக்கிறோம், சூரியனையும் சந்திரனையும் நிறத்தத்தக்கதாக பேரை வச்சிருக்கணும். அல்லேலூயா. அவன் எழுந்து சூரியனை பார்த்து நீ ஐரோன் மேலும் சந்திரனை பார்த்து அப்படின்னு சொன்னானா அப்படி நின்றோம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யாரு நான் அதிகமா திட்டுறேன், ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க. அவங்க நல்லா தெரியும் எங்க அப்பா திட்டுறாரு. அல்லேலூயா. கொஞ்சம் போது எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அதே மாதிரிதான் எனக்கும் என் தகப்பன் என்னை திட்டும் பொழுதோ ஒருவேளை என்னை கடிந்து கொள்ளும் போது எனக்கு நல்லா திட்டணும், என்னை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை செய்யறாரு. அல்லேலூயா. இல்ல எங்க அப்பா கொஞ்ச நேரம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னா அந்த புள்ள உருப்படாது. அல்லேலூயா. நான் 3 நேரம் கொஞ்சம் தானே வச்சுங்களேன், என்ன சொல்லுங்க,
இப்பயே போன காணோம், நாளைக்கு மேல கொடுத்துருக்க சட்டை பேண்ட் எல்லாமே காணாம போயிடும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்த பிள்ளைகள் சிக்ஷையை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அப்பா அம்மா திட்டினாங்கன்னா நல்லது, அல்லேலூயா, அப்படின்னு எந்த மனுஷன் ஏத்துக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தில் ஆண்டவர் பேசுறாரு, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகின்றார். தகப்பனை சிக்ஷிக்காத புத்திரர் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷையை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை என்னை கடிந்து கொள்ளணும், நான் எப்படி தான் இருப்பேன்? அல்லேலூயா. அதற்காக நான் அழைக்கப்படல, அதற்காக தேவன் என்னை தெரிந்து கொள்ள ஆண்டவர் சிக்ஷிக்கிறார். அவர் எப்படி சிக்ஷித்தார்னா அப்படியே ஸ்டாப் பண்ண பேச்சு, அந்த பிரசங்கம் நின்றுச்சு. இப்ப மறுபடியும் உடைக்க கொடுக்குது, அப்பா நான் சிக்ஷை ஏத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் பிரசனம் உள்ள வர ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சது, இந்த இன்பமும் இந்த அனுபவமும் எந்த மனுஷனிடத்திலும் எந்த மனுஷனிடத்திலும் பேசினாலும் கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. இப்ப பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அப்பா சிக்ஷித்தார்னா சந்தோஷமா ஏத்துவியா இல்ல துக்கப்படுவியா? கேளுங்க பக்கத்துல என்ன பண்ணணும்? அப்பா சிக்ஷித்தார்னா சந்தோஷமா ஏத்துக்கோ. அல்லேலூயா. சிக்ஷையை அற்பமா எண்ணாத. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது என்ன பண்ணாத? சோர்ந்து போகாத. அப்பா திட்டினார்னா நல்லது, அப்பா திட்டினார்னா அது நல்லது. பக்கத்துல கை பிடிச்சுக்கிறேங்க. அப்பா திட்டினார்னா இதுக்கு என்ன பண்ணணும்? அந்த நேரத்துல துக்கமா இருக்கு, அங்க போய் சிரிச்சு கிழிச்சு நின்றாத. திட்டோடு கூட என்ன பண்ணும்? செவில நாலு அடி விடணும். அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல மௌனமா இருந்த கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுடைய தப்புக்களை ஒத்துக்கணும் போயிட்டு என்ன பண்ணப்பா, நான் பண்ணதாப்பா தப்பு, மற்ற யாரையும் சொல்லுறோம்ல, நீங்க என்ன திட்டத்துக்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்குதுப்பா, தப்பல்ல நம்ம தான் என்ன மன்னிச்சுன்னு அந்த ஒரு வார்த்தை உன் தகப்பனுடைய இருதயத்தை மாற்று. அல்லேலூயா. என்ன பண்ணு? தகப்பனுடைய இருதயத்தை மாற்று. அல்லேலூயா. வாசிக்குமா? அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அஞ்சி நடப்போம். என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அப்படியே பயப்படுற மாதிரி ஆக்டிங் கொடுப்போம். நேற்று என் மகனை அவன் அப்பா திட்டாங்க, இவன் நைட்டு உடனே என்ன பண்ணிக்கிறாரு? கிளம்பிட்டுக்கிறாரு. அல்லேலூயா. நான் இந்த தேசத்தை விட்டு என்ன பண்றேன்? அவங்க அப்பா ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அப்பா பையன் வந்தானா? அவங்க அப்பா ஃபோன் பண்ணாங்க, அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஆனால் அவங்க அப்பா பேசினாங்க. நான் சொன்னேன் வரல, அவன் எங்கேயும் போயிட்டான்ப்பா, திட்டினா போயிட்டான். அவங்க அப்பா சம திட்டினாரா, உடனே என்ன பண்ணாரா? குழந்தை தகப்பன் சிக்ஷிக்கும் போது ஏற்றுக்கொள்ளுங்க, அது நல்லது. நீ கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணுறாரு? திட்டுறாரு. அது பரம தகப்பனானாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனானாலும் சரி. எந்த பிள்ளைங்கள்லாம் அப்பா கெட்டு போயிட்டு நினைப்பாரா? அல்லேலூயா. நினைக்க மாட்டார் இல்லைங்களா? உங்களை அவரு உலகத்தின் தகப்பனை காட்டிலும் 100 மடங்கு 1000 மடங்கு சொல்லுங்க. ஆண்டவர் சிக்ஷித்தார்னா மனரம்யமா ஏற்றுக்கொள்ள. ஆண்டவரே நீ சிக்ஷிக்கிறன்னா நல்லது ஆண்டவரே, ஏன்னா என்ன நீதியின் வழியில நடத்த விரும்புகின்ற நான் வேசி பிள்ளையா இருந்து விடக்கூடாது என்பதை நீ நினைக்கிறபடியினாலே என்னை சிக்ஷிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல சொல்லி பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, அன்றையும் தம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமா நடக்கணும் இல்லையா? அல்லேலூயா. சரீரத்தை உண்டாக்கி கொடுத்த அப்பாவுக்கே அப்படி பயப்படுறா, உள்ள ஆவியை கொடுத்து அந்த சரீரத்தை செயல்படுத்த செய்கின்ற அப்பாவுக்கு எப்படி நடக்கணும்? புரியலன்னா ஒரு காரியத்தை சொல்றேன் கேளுங்க. இப்போ நிறைய பேர் இப்பதான் கிறிஸ்துவுக்குள்ள வரீங்க. எப்படி ஆவியை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மூச்சு விட்டு பாருங்களேன், 7 இடத்துல சூடு தான் மூச்சு விடுவீங்க. என்ன எடுத்து மூச்சு விடுவீங்க? நீங்க தனியா வீட்டுல போயிட்டு கதவுலாம் சாத்திட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்படிதான் மூச்சு விடுவீங்க. அல்லேலூயா. நீ எந்த மதத்தினராரு, எந்த ஜாதியினராரு, எந்த காரியமாரு, நீ உள்ள மூச்சு என்னதான்? இயேசு. அல்லேலூயா. நீ சொல்ற நீ உலகத்துல 3 கோடி தேவர்கள் இருக்காங்க, அவங்க பேர் மூச்சு விட்டு பாரு. அல்லேலூயா. ஏன்னா உள்ளவர்களுக்கு தெரியும் அவர் என்னுடைய தகப்பன்,
யாரை சொல்லிக் கொண்டே இருக்கணும், அந்த இருதயம் துடித்து கொண்டே இருக்கும். ஏசு 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 ஏசு. அந்த ஏசுன்ற மூச்சு விட்டாதான் இருதயம். நீ வேற எதுவும் விட்டு பாரு, சொல்லலாம் சொல்லுவீங்க என் இருதயத்துல. அல்லேலூயா. இருதயத்தை பாத்துக்கிறீங்களா? நிறைய பேர் இருதயம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? இப்படிதானே இப்ப டிசைன் மாறிச்சு, இப்படியே வச்சோம், இவ்வளவு பெருசா இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு, இங்க வந்துச்சு. அல்லேலூயா. என்ன பண்ணாலும் என்ன ஆயிடும்? ஆனா உன் இருதயம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா? வெளியே எடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணும்போது போய் பாருங்க, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. அன்னைக்கு போய் இருதயம் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு பாருங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது தெரியும் அந்த காரியம் என்னன்ட்டு. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் உன் இருதயத்து கூட அவன் போறான். அவ்வளவு பெரிய இருதயத்தை ஆண்டவர் உண்டாக்கி அதை துடிப்பதற்காக என்ன பண்றாரு? உள்ள எந்த வெண்டிலேட்டரும் வைக்கல, எந்த பேட்டரியும் வைக்கல, எந்த மோட்டரும் பொறுத்தல. அது எப்படி ஐயா துடித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை எத்தனை பேர் யோசித்து பார்த்தீர்கள்? அல்லேலூயா. அது துடிக்கிறதுக்கு காரணம்னா உள்ள இயேசு என்ற சார்ஜ் ஏறி ஏறி இறங்கினா தான் அங்க உள்ள இருக்கிற ஆற்று துடித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீ இயேசு மூச்சு விடாம சும்மா சொல்ற வாலிப தம்பிக்கலாம் உங்க ஆள் பேர ஒரு நாளைக்கு மூச்சா விட்டு பாருங்க, அன்னைக்கே மூச்சு போச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இது எனக்கு தெரியல. நான் ரொம்ப நாட்கள் கழிச்சு வேற உலகத்துக்கு போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, நான் மூச்சு கொடுத்த இயேசுன்னு தான். அதனால வேதம் அழகா சொல்கிறது, அன்றைய தம்முடைய சரீரத்தின் தகப்பனாகிய நம்மை சிக்ஷிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடக்கிறது போல நம்மை பழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமா. நம்ம எல்லாருடைய ஆவிக்கு யார் பிதா? நீ மூச்சு விட்டாலும் இயேசு தான் மூச்சு விடணும், நான் மூச்சு விட்டாலும் நம்ம யார் மூச்சு விட்டாலும் என்ன மூச்சு விடுவீங்க? இல்ல பிரதர், இவங்க புற ஜாதியில இருந்து வராங்க, இவங்க என்ன மூச்சு விடுவாங்க? அல்லேலூயா. என்ன மூச்சு விடுவாங்க? யாரா இருந்தாலும் சரி. நானும் வந்து சின்ன வயசுல என்ன கூட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பெரிய பாலத்துல வேப்பெல்லாம் கட்டுவாங்க. நம்மள ஆடையெல்லாம் அவுத்து விட்டு என்ன பண்ணுவாங்க, கட்டி சுத்த விட்டுருவாங்க. அன்னைக்கு கூட எனக்கு தெரியாது. ஆனா அங்க சுத்தம் போதும் இந்த ஏசி இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியாது, சுத்த முடியாது. உள்ள ஆவிகளுக்கு அவர் பிதா. எல்லா மனுஷனுடைய ஆவிக்கு யார் பிதா? இப்ப நான் யாரதான் சுத்தி இருக்கணும்? சுத்தம்னா போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். அல்லேலூயா. பக்கத்துல என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். சொல்லுமா? ஏசப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் யாரை ஸ்தோத்தரிக்கணும்? முன்னாடி எப்படி ஸ்தோத்தரிச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்ப மூச்சு யாருதா? நீ சொல்லக்கூடாது இவங்களோட தான் நான் நீங்க உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாத. அவங்க தான் உங்க சொல்றதுக்கு முதல்ல ரெடியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. மத்த இவங்களால தான் நீங்க உயிரோடு இருக்கிற, அவங்களால தான் நான் சொல்லுவேன் ஆண்டவரால் தான் நீங்க உயிரோடு கூட இருக்கிற. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருந்தேன், உயிரே நீங்க தானப்பா, என் உறவே நீங்க தானப்பா, என் உயிரே நீங்க தானப்பா, என் உறவே நீங்க தானப்பா, என் உயிரே போனாலும் பிள்ளைகளும் போனாலும் நீ என்னோடு வருபவரோ நீங்க தானப்பா, என் நன்பின் ஏசப்பா. பெற்றவர்கள் போனாலும் பிள்ளைகளும் போனாலும் நீ என்னோடு வருபவரோ நீங்க தானப்பா, என் நன்பின் ஏசப்பா. என் உயிரே நீங்க தானப்பா,
நேரத்தில் உறவுகள் இருக்காலும் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒதுக்கி என்னை தள்ளினாலும் ஒன்றுமில்லை நேரத்தில் உறவுகள் இருக்காலும் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒதுக்கி என்னை தள்ளினாலும் அணைத்துக் கொண்டீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே, உங்கள் அன்பின் கரத்தாலே என்னை இழுத்துக் கொண்டீரே, அணைத்துக் கொண்டீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே, உங்கள் அன்பின் கரத்தாலே என்னை இழுத்துக் கொண்டீரே. என் உயிரே நீங்க தானப்பா, என் உறவே நீங்க தானப்பா, என் உயிரே நீங்க தானப்பா, என் உறவே நீங்க தானப்பா. பெற்றவர்கள் போனாலும் பிள்ளைகளும் போனாலும் என்னோடு வருபவரோ நீங்க தானப்பா, எங்கள் நன்றி ஏசப்பா. பெற்றவர்கள் போனாலும் பிள்ளைகளும் போனாலும் என்னோடு வருபவரோ நீங்க தானப்பா, எங்கள் நன்றி ஏசப்பா. என் உயிரே நீங்க தானப்பா, என் உறவே நீங்க தானப்பா, என் உயிரே நீங்க தானப்பா, என் உறவே நீங்க தானப்பா. அன்பு ஒன்று என்று சொல்லி எத்தனை பேர் வந்தாலும், அன்பு ஒன்று என்று சொல்லி எத்தனை பேர் வந்தாலும் உண்மையாக நேசிப்பவரும் நீங்க தானப்பா, எங்கள் நன்றி ஏசப்பா. அன்பு ஒன்று என்று சொல்லி எத்தனை பேர் வந்தாலும் உண்மையாக நேசிப்பவரும் நீங்க தானப்பா, எங்கள் நன்றி ஏசப்பா. என் உயிரே நீங்க தானப்பா, என் உறவே நீங்க தானப்பா, என் உயிரே நீங்க தானப்பா, என் உறவே நீங்க தானப்பா. சொல்லிருந்த சொந்தமெல்லாம் சுமை என்று சொன்னாலும் என்னை சூடு வந்தவரும் நீங்க தானப்பா, எங்கள் தகப்பன் நீரப்பா. சொல்லிருந்த சொந்தமெல்லாம் சுமை என்று சொன்னாலும் என்னை சூட வந்தவரும் நீங்க தானப்பா, எங்கள் நன்றி ஏசப்பா. என் உயிரே நீங்க தானப்பா, என் உறவே நீங்க தானப்பா, என் உயிரே நீங்க தானப்பா, என் உறவே நீங்க தானப்பா. இப்போ எத்தனை பேர் சொல்லுவீங்க மூச்சு விட்டு அவரால? இப்ப எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் உயிரோடு இருக்கிறது காரணம் சத்தியத்தையும் காரணம் பாருங்க. நிறைய பேர் செத்து போச்சுங்க பாட்டு பாடும் போதே, ஐயோ அல்லேலூயா நல்லா புரிஞ்சுங்க, அவர் இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு நாள் ஒருவேளை இங்க இருக்கிற அநேக பெற்றவர்கள் காணாம போகலாம், சில பிள்ளைகளும் காணாம போகலாம், அல்லேலூயா. ஆனாலும் நம்மோடு கூட டிராவல் பண்ணி வரவரே யாருதான்? அவர் மட்டும்தான், அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சில நேரத்துல சில காரியங்கள் வரலாம், ஆனா எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட வருகின்றவர் அவர் தான். நான் கடைசி இருக்கும்போது சூழ்ந்திருந்த சொந்தம் எல்லாம் சுமை என்று சொன்னாலும் என்னை சுமந்து அல்லேலூயா வந்தவர் நீங்க தானப்பா. இன்னி வரைக்கும் சுமந்து வரத்தியாதான் ஒரு தகப்பன போல என்ன சுமந்து சூழ்ந்திருந்த சொந்தம் எல்லாம் சுமை என்று சொன்னாலும் என்னை சுமந்து வந்தவரும் நீங்க தானப்பா, எங்கள் தகப்பன் நீங்கப்பா. சூழ்ந்திருந்த சொந்தம் சுமை என்று சொன்னாலும் என்னை சுமந்து வந்தவரும் நீங்க தானப்பா, எங்கள் தகப்பன் நீங்கப்பா. என் உயிரே நீங்க தானப்பா, என்
நெருக்கமான உறவா இருந்தாலும் நம்மோடு விடுவாங்க. ஆனா நம்மோடு கூட கடைசி வரைக்கும் வருவது அவர் தான். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். அல்லேலூயா. இந்த ஒரு காரியம் தெரியும், விசுவாசம் நான் இன்னைக்கு யார் மேல விசுவாசம் வச்சாலும் அவங்க நடுவுல டப்புன்னு என்ன பண்றாங்க, முடிச்சுவாங்க. ஆனா ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் அவர் மட்டும்தான். வேதம் சொல்றது வாசிக்கும் போது அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமா என்ன பண்ண அடங்கி நட. வாசிங்க வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம், அப்பா அம்மா எல்லாரும் எத்தனை எவ்வளவு காலம் தான், கொஞ்ச கால வாழ்க்கை, இது கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல் காலம் ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை, இது கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல் கால ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை. காலையில பூத்து என்ன பண்ணுவோம், வர சொல்ல 8:30 மணிக்கு எல்லாரும் எப்படிதான் வந்தீங்க, பூத்து குலுங்கி வந்தீங்க. ஆனா இப்ப என்ன ஆயிட்டீங்க, எவ்வளவு நேரம் நீங்களும் பேசியா குடிக்கும், நம்மளும் கேட்கணும். தகப்பன் சுற்றிக்கும் போது கேட்கிற பிள்ளைங்களாம் என்ன பண்ணும், அலையிலே கேட்டுட்டே இருப்பாங்க. அப்பா நீ சொல்லு, நீ சொல்லுங்க நான் கேட்கிறேன். நான் கடந்த நாட்கள் ஒரு கதை சொல்லியிருந்தேன். நான் உண்மை நடந்த ஒரு காரியத்தை சொல்லியிருந்தேன். ஒரு தகப்பனோடு கூட ஒரு மகன் அதிகாலையில் என்ன பண்ணலாம், தினமும் வாக்கிங் போவாங்க. ஒரே சந்தோஷம் அப்பாக்கு. அப்பா பேச மகன் கேட்க, மகன் பேச அப்பா கேட்க, ரெண்டு பேரும் சந்தோஷம். ஆனா மகன் அப்பா மேல ரொம்ப பாசம், ரொம்ப அளவு கடந்த பாசம். அதனால நம்ம எங்க அப்பாவுக்கு பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும். அல்லேலூயா. அதனால நான் என்ன பண்றேன், அந்த நாட்கள் இந்த நாட்கள் போல அந்த நாட்கள் கிடையாது. அதனால என்ன பண்றேன், ஒரு நல்ல மரத்தை தேர்ந்தெடுத்து அது அழகா எங்க அப்பாவுக்கு ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு அழகான பண்ணும், ஒரு சின்ன ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்கணும். பூ எல்லாத்தையும் வச்சு வைக்கிற மாதிரி ஒரு அழகான காரியத்தை செஞ்சுட்டு அனுதினமும் அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா நான் ஒரு 10 நாளைக்கு உங்க கூட வரமாட்டேன்பா. ஏன் மகனே, ஒரு சின்ன வேலை இருக்குது. ஏன்னா அப்பாவுக்கு தெரியாம சர்ப்ரைஸ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், சர்ப்ரைஸ் கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால தெரியல, அப்பா வெளியே போயிட்டு அவரை தன்னுடைய அறைக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவானா, அந்த அழகா அந்த தொட்டிக்கு என்ன பண்ணுவாரா உருவாக்குவார. மரத்தினாலே தன்னுடைய கையினாலே வைத்து செய்த அழகா, ரொம்ப அழகா பார்க்கக்கூடிய ரியலா இருந்துச்சான். அது அழகா பூவெல்லாம் உண்டாக்கி, மேல பூ வைக்கிற மாதிரி அதுக்குள்ளே அழகா பூவெல்லாம் உண்டாக்கி அழகா அந்த பூச்சாடியை உருவாக்கி விட்டார். அப்போ உடைய பிறந்த நாள் வருகிறது. நல்ல கிஃப்ட் கவர் போட்டு அழகா தன்னுடைய அன்பெல்லாம் என்ன பண்ண அதுல போட்டு ஒட்டி அப்பா கொடுக்கும்போது அப்பா என்ன பண்ண போறாரு, இப்ப மகனுக்கு தெரிஞ்சு வச்சு ரொம்ப சந்தோஷப்பட போறாரு. என் மகன் தன்னுடைய கரத்தினாலே எனக்கு செய்து கொடுத்த காரியம் என்று மகன் ரொம்ப சந்தோஷப்பட போறார். ஒருவேளை நீ மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம். அப்பா சந்தோஷப்பட போறாரு நினைச்சு நீ பிரயாசத்தெல்லாம் போட்டு செஞ்ச. அப்பா கிட்ட கொடுக்கும்போது அப்பா அந்த கிஃப்ட் பிரிச்சு பார்க்கற ஆச்சரியம் தாங்க முடியல. யார் மகளை செஞ்சது, நான் தான் செஞ்சேன். உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு செஞ்சேன்.
அப்பா உடனே அழ ஆரம்பிச்சாரு. உடனே அழுவுற தேம்பி தேம்பி அழுவுற. ஏன்பா அழுவுறீங்க? இந்த கிஃப்ட் பிடிக்கலையா உங்களுக்கு? அப்பா சொல்றாரு, நீ கொடுத்த கிஃப்டை காட்டிலும் நீ என் கூட 10 நாளா இல்லாத இந்த உறவு எனக்கு அதிக வழியை கொடுக்கிறது. நீ கொடுக்கிற காணிக்கையோ நீ கொடுக்கிற மற்ற காரியங்களே காட்டிலும் உன் தகப்பனோடு கூட இருக்கிற உறவு அவருக்கு இல்லைன்னா அது அவருக்கு அத்தனை வழியை கொடுக்கும் என்பதை எந்த மகன் புரிஞ்சு கொள்றானோ அந்த மகனுக்கு நல்லா தெரியும், எங்க அப்பா எவ்வளவு சிக்ஷித்தாலும் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஏன்னா என்னை சிக்ஷிப்பது எதற்காக? நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாம என்னை தீய வழியில நடத்துவதற்காக அல்ல. அல்லேலூயா. ஒருவேளை தேவ சமூகத்திலிருந்து கடிந்து கொள்ளத்தக்கதாக வார்த்தைகள் கடந்து வரலாம், சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் பேசாம போயிட்டாருன்னா கண்டிப்பா சோர்ந்துருவோம். அவர் பேசவே இல்லை, என்னை கடிந்து கொள்ளவே இல்லைன்னா என் மேல அவருக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை, அக்கறை இல்லை. என்னை கடிந்து கொள்றாருன்னா அவர் என் மேல அன்பா இருக்கிறார். அந்த அன்பை புரிஞ்சுக்கினா, அப்பா நீ திட்டுப்பா, ஏன்னா என் மேல அவ்வளவு பாசமா இருக்கிற, நான் பேசுனா என்ன பண்ண மாட்டேன்றீங்க, தாங்க மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. அப்படியேப்பட்ட தகப்பனுடைய உறவு வேண்டான்னு ஒரு நாளும் நினைக்க கூடாது. அல்லேலூயா. எங்க அப்பா கூட என்னைக்குமே நான் உறவுல இருக்கணும், நான் உறவுல இருக்கணும். நான் தெரிஞ்சு கொண்ட ரகசியம், எங்க அப்பா கூட என்னைக்குமே நான் உறவுல இருக்கணும். ஒரு நாள் ஒருவேளை என் ஜீவன் போற நாள் வரைக்கும் எங்க அப்பாவோட உறவுல இருக்கணும், எங்க அப்பாவோடு கூட நடக்கணும். ஏன்னா அவருடைய சத்தம் கேட்கலன்னா நான் ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. வேதம் சொல்வது வாசிமா தொடர்ந்து. எந்த சிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதை பழகினவர்களுக்கு அது நீதியாகவும் சமாதான பலனை தரும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் திட்டம்போது முன்னார எங்க அப்பா என்ன பண்றாரு? என்ன யார் சொல்றீங்களோ இல்லையே, யார் சொல்லிருப்பா? யார் சொல்லிருப்பாங்க? கண்டிப்பா சொல்லிருப்பான். மனசுக்குள்ள ஸ்ட்ரைட்டா சொன்னா கூட எப்ப பாரு என்ன வரதான் எத்தே வரதான். ஆனா அவன் பழக ஆரம்பிச்சிட்டானா, நான் பார்த்தேன் அவன்கிட்ட எதை திட்டினாலும் ஒரு நிமிஷம் ஓடியாந்துருவான். எதை திட்டாலும் மறுபடியும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் என் முகம் மாறிச்சுன்னா அவன் உடனே என்ன பண்ணுவான், அந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். சரி விடுப்பா, புரிஞ்சு டைடி அதோட எவ்வளவு நமஸ்கார் பண்ணுவான். அல்லேலூயா. எந்த மகன் சிக்ஷையை ஏற்றுக்கொள்கிறான்னு நான் அந்த நிலையில வந்தேன், இன்னைக்கும் இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன். எங்க அப்பா என்னைக்கு இதை திட்டினாலும் நான் நிச்சயமா விடுவேன். உங்களோடு கூட நான் பேசும்போது என்னோடு கூட அவர் பேச மாட்டாரா? அல்லேலூயா. பலிபீடத்தில் நிக்க வச்சுக்கிறார்னா, நான் ஒருவேளை ஒழுங்கனமா இருந்தா என்னையும் என் ஆண்டவர் என் தகப்பன் பேசிக் கொண்டுதான் இருக்கிறாரு, சிக்ஷிக்கிறாரு. அந்த சிக்ஷை மத்த எல்லா உறவுகளை காட்டிலும் எனக்கு அதிக வலியை கொடுக்குது. அல்லேலூயா. அந்த சிக்ஷையை நான் புரிஞ்சுக்கணும்னா ஒரு காரியம் சொல்லுவேன், அப்பா இது சமாதானத்துக்கு ஏதுவா என்னை நடத்துவதற்காக. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது வாசிக்கமாத எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமா இருக்கும். இங்க வந்து நீ பாவம் செய்யற, நீ பரிசுத்தமா இல்ல, தேவனுக்கு பிரியமா இல்ல என்று ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு துக்கமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், அது கால போக்குல என்னை கடிந்து கொள்ள என் வாழ்க்கை மாற்றப்படும். நான் தேவனுக்கு பிரியமா நடப்பேன், தேவ சித்தத்தை செய்வேன், தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்பேன், தேவனுக்கு பிரியமா ஓட ஆரம்பிச்சுவேன் என்பதை நான் புரிந்து கொள்வேன். ஆனால் எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே. அல்லேலூயா. இந்த காலத்தில் இல்ல, பின்னாடி வர போற காலத்தில் உங்களுக்கு பிற்காலத்திலே அது பழகினவர்களுக்கு அது நீதியும் சமாதானத்தின் பலனையும் தரும். ஆகிலும் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, பக்கத்துல கைவிட்டு சொல்லு, திரும்ப நிமிர்ந்து. அல்லேலூயா. இப்ப நிமிர்த்தி இருக்கிறது யாருதான்? ஆண்டவர் தான் நிமிர்த்தி இருக்கிறார். இப்பயும் நிமிர்த்தினவர் அவர்தான். இவ்வளவு நாள் நான் எப்படி இருந்தேன்? ஆலயத்துக்குள்ள ஒரு மகள் இருந்தா, ரொம்ப வருஷமா எப்படியா இருந்தா? கூனியா இருந்தா. நீங்க வேதத்துல வாசிக்கிற போல போயிட்டு. அல்லேலூயா. கூனியான அந்த மகளை நிமிர்த்தினவர் யார்தான்? அல்லேலூயா. எனக்கு பாவியான என்னைய நிமிர்த்துறாரு. பாவியான
என்னையோ தன் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையோ தன் பிள்ளையாய் மாற்றினீ. எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்திலே அது பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதானத்தின் பலனை தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடங்காமல் இருக்கிறதும் பிசங்கி போகாமல் சுத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகள் என்ன பண்ணுங்க, இனி உன் பாதை என்ன பண்ண செவப்படுத்துங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தவான்களாய் இருக்கவும் நாடுங்கள். இதுக்கு வேண்டி என்னத்தை நாடணும்? ஒண்ணு சமாதானம், இரண்டாவது பரிசுத்தமா இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. அல்லேலூயா. ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் மேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை எதற்கு விற்று போட்டான்? அல்லேலூயா. கூழுக்கு எதை வித்துனா? எதை கொடுக்கூடாதோ அற்பமான காரியத்திற்காக அதிசயத்தை இழந்து போனான். இப்போ ஏசா நம்மளுக்கு மாடல், உங்களுக்கு மாடல் இல்லை, எங்களுக்கு மாடல். அல்லேலூயா. இப்போ கண்ணுக்கு கலரா தெரிந்த பார்த்துட்டு நான் என்ன பண்ணக்கூடாது? கண்ணியே இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல கண்ணுக்கு கலரா தெரிஞ்சுட்டு சில நேரத்துல வெல்டிங் வச்சா நம்ம என்ன சொல்லுவாங்க? என்ன பண்ண சொல்லுவாங்க? ஏன் கண்ணு? நான் கண்ணு கெட்டு சூரிய நமஸ்காரம் பண்ண விரும்பல, அது கெட்டவன் பண்ணட்டும். நான் கர்த்தரையே நமஸ்கரிக்க விரும்புறேன். அதனால கண்ணு கெடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் கலிக்க விட்டு யோகு சொல்லுகின்றார், என் கண்ணோடு கூட ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. உடன்படிக்கை நீங்க பண்ண போறோம் கண்ணோடு கூட. ஆண்டவர் ஒருவேளை என் பார்வை இனி கர்த்தரை அல்லாம ஒருத்தர் மேலே இருக்காது. ஆண்டவர் என் பார்வை இனி தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கிறது. சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டவனுடைய பார்வை இப்படிதான் இருந்துச்சு. அவன் ரட்சிப்பை இழந்து போனான். ஆண்டவர் அதான் சொல்றாரு, ரட்சிப்பை இழக்கின்றவனுடைய நிலை இதுதான். எத்தனை பேர் ரட்சிப்பை இழக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை தொடர்ந்து வருகின்ற நாட்களை பார்க்கலாம். நேரம் முடிஞ்சிச்சு. கடந்த நாட்களில் ஜோயில் சொல்ல ஒரு கம்பி வந்தாப்புல, அந்த கம்பி பேசினே போது ஒரு காரியத்தை சொன்னாப்புல, அந்த ஊழியக்கார கரெக்டாக அந்த நேரம் வரக்கூடாது, கரெக்டாக முடிச்சுட்டு வரான். நானும் இந்த முயற்சி பண்ணிட்டுக்கிறேன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல. சில நேரம் தவறி போகிறது. அதனால என்ன பண்ண தெய்வ சமூகத்தில் எல்லாம் ஒன்று கொடுத்து வருகின்ற நாட்களில் தொடர்ந்து இதே பகுதியை தியானிப்போம். நான் கண்டிப்பாக எலிசாவை காண்பிச்சு கொடுக்குறேன். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொண்டு ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேரும் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகின்றதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. எல்லாம் தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி நம்ம பார்வை இனி எங்க இருக்கணும்னு சொல்லிட்டு எலிசா, இனி நான் திரும்ப வந்து மாட்டை பார்க்க கூடாது, நான் திரும்பி வந்து மாட்டை பார்க்க கூடாது. என் பார்வை கர்த்தருக்கு நேரா இருக்கணும், கர்த்தருக்கு நேரா இருக்கணும். அவன் பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வருகின்ற நாட்கள் நிச்சயம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். எந்த இடத்துலையும் மாறல, மாறாத ஒரு பார்வை நம்ம ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இனி என் பார்வை மாற வேண்டாம் ஆண்டவரே. பரிசுத்த குலைச்சலாக்குகின்ற காரியம் வேண்டாம். எல்லா தேவ சமூகத்தில் வருவோம்.
Shikala dana ringi nini gele dina ya. Shikara ho dana ro